மருத்துவர் மீதான அது சரமாரியான கத்தி விட்டு. தமிழ்நாட்டுக்கு அரசு மருத்துவமனைகள்லாம் போனீங்கன்னா வேலை செய்கிற டாக்டருங்க அரசு வழிங்க சாதாரண பியூனு கம்பவுண்டருக்கு போகிற பொது மக்களை ஒரு மாதிரி என்னவோ பிச்சைக்காரங்க பிச்சை கேட்குற மாதிரியும் அப்படியே போன்னு சொல்கிற மாதிரியும் தான் ஒரு ட்ரீட்மெண்ட்டு அரசு மருத்துவமனையில் இருக்குது. இதே அரசு மருத்துவ தனியாரில் கிளினிக் வச்சுருப்பாங்க. அங்கே போனால் மட்டும் வர பேஷண்ட்டுக்கிட்ட அம்மா உங்களுக்கு இப்படி இருக்குது, இது இருக்குது, இதை செய்யணும், இந்த மாதிரிலாம் இருக்குது, இதெல்லாம் செஞ்சால் தான் இப்படி போகணும்னு தெளிவாக சொல்லுவாங்க. ஆனால் அரசு மருத்துவமனை நீங்கள் போனீங்கன்னா சும்மா அப்படி சிஸ்டாஸ்கோப்பி வச்சு பார்த்துட்டு அவங்க என்ன எதுன்னு கூட சொல்லாமல் அங்கே பண்ணுவாங்க. இவங்க வழியில் கஷ்டப்படுறவங்க வந்து என்ன சஜஷன் கேட்கும்போது அதுக்கு உரிய பதிலே இருக்காது. அந்த மாதிரி தான் இப்போ நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி. அதாவது இவங்க இதுக்கு முன்னால் எடுத்த ட்ரீட்மெண்ட்டை வச்சு வந்து அதை முறையாக பரிசீலனை பண்ணாமல் இவராக வந்து வேற ஒரு ட்ரீட்மெண்ட்டில் கொண்டு போயிட்டு அவங்களுக்கு இருந்த நோய் பாதிப்பு அதிகப்படுத்தி விட்டார். அந்த தாயோட வேதனையை கஷ்டத்தை பொறுக்க முடிய கண்கூடா கூட இந்த பார்க்குற ஒரு மகன் இருந்த நோயை அதிகப்படுத்தி ஓட்டும் போது அதனால ஏற்பட்ட கோபத்தினால நடந்தது. அரசு மருத்துவர்கள் யார் தான் தட்டி கேட்கறது? அப்புறம் எல்லா கட்சிகளும் வந்து அரசாங்கம் மருத்துவர்கள் போராட்டம் நடத்துனாங்கன்னா அங்க நடைபெற்ற குறைகளை யார் கேட்கறது? அரசு மருத்துவர்கள் அரசு ஊழியர்கள் வந்து சரியாக செயல்பட்டா மக்கள் ஏன் சட்டத்தை கையில் எடுக்க போறான்? அவனுக்கு சரியான விஷயம் அங்க நடக்கும்போது அவன் வாழ்த்துட்டு தானே போவான் அந்த மருத்துவர் எந்த அளவுக்கு இவங்கள வந்து அவமானப்படுத்தி இருப்பார். இப்போ ஒரு மருத்துவர் பாதிக்கப்படும் எல்லா மருத்துவரும் போராடுறீங்களா? அன்னைக்கு போராடுற அன்னைக்கு வந்து எத்தனை ஆயிரக்கணக்கான நோயாளிக்கு தமிழ்நாடு போல அவளின் அவசரம் படுத்துனுக்கிறான். அவனுக்கு நீங்க துரோகம் பண்றீங்களா எல்லா மருத்துவரும் சேர்ந்து? S84 தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். தமிழகத்தில் மருத்துவ பாதுகாப்பு கேள்விக்குறியாக மாறுகிறதா என்பது உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளை நம்முடன் விவாதிக்க இணைந்திருக்கிறார் தமிழக முன்னேற்ற காங்கிரஸ் தலைவரும் அதிமுக கூட்டணியின் ஆதரவாளருமான திரு அருள்தாஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் கிண்டி கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை நடந்த ஒரு நிகழ்வு ஒட்டுமொத்த மருத்துவ உலகத்தை மட்டுமல்ல, அதாவது மேற்கு வங்கத்தை தொடங்கிய இந்த பல்வேறு நிகழ்வுகள் வந்து தமிழகத்திலேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரங்கேற தொடங்கியிருக்கிறதோ என்ற ஒரு கேள்வி பலரால் முன்வைக்கப்படுகிறது. அதாவது மருத்துவர் மீதான அது சரமாரியான கத்தி விட்டு அந்த வாலிபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிணையில் வர முடியாத அளவுக்கு 10 ஆண்டுகளுக்கு பிணையில் வர முடியாத அளவுக்கு கடும் தண்டனை அளிக்கப்பட்டிருக்கிறது. 14 அதாவது பார்த்தீங்கன்னா வந்து 14 பிரிவுகளின் கீழே. அதை பற்றி நான் சொல்ல இல்லை நீங்கள் மேற்கு வங்கத்தில் நடந்த நிகழ்ச்சிக்கும் தமிழ்நாட்டில் நடந்த நிகழ்ச்சிக்கும் தொடர்பு படுத்துறதே தவறு. மேற்கு வங்கத்தில் நடந்தது மிக கொடூரமான ஒரு நிகழ்ச்சி. ஒரு காம கொடூரனால் நடத்தப்பட்ட உலகத்திலேயே கற்பனை கெட்டாத அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு நிகழ்ச்சி. அதற்காக மருத்துவர்கள் போராடுகிறார்கள், கொள்கிறார்கள் அப்படின்ற போது அது ஒரு நியாயமானது வரவேற்கப்படுது. மக்களே அதுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. மேற்கு வங்கத்தில் மருத்துவருடைய அந்த போராட்டத்துக்கு அவங்க செய்கிற தப்பு கிடையாது. தமிழ்நாட்டில் நடந்து அப்படி கிடையாதுங்க. இது என்னடான்னா பெரும்பாலும் வந்து தமிழ்நாட்டுக்கு அரசு மருத்துவமனைகள்லாம் போனீங்கன்னா அங்கே வேலை செய்கிற டாக்டருங்க அரசு வழிங்க சாதாரண பியூனு கம்பவுண்டருக்கு போகிற பொது மக்களை ஒரு மாதிரி என்னவோ பிச்சைக்காரங்க பிச்சை கேட்குற மாதிரியும் அப்படியே போன்னு சொல்கிற மாதிரியும் தான் ஒரு ட்ரீட்மெண்ட்டு அரசு மருத்துவமனையில் இருக்குது ஒழிய நீங்கள் வந்து வங்காளத்தோட கோப்பிடுறது வந்து அதுக்கு சம்மந்தம் கிடையாது. இங்கே வந்து மக்கள் வந்து வேற வழி இல்லாமல் தனியார்களை போய் பார்க்க முடியாத மக்கள் தான் வந்து அரசு மருத்துவமனைக்கு வராங்க. அப்படி வர்ற மக்களை வந்து அவங்களுக்கான நோய், அவங்களுக்கான கஷ்டங்கள், வலி, வேதனைகள் இதெல்லாம் வந்து போகும்போது ஒரு உரிய மருத்துவர்கிட்ட ஒரு உரிய பதிலோ, இப்போ ப்ரைவேட்டில் போனால் என்ன ஆகுது ஏது பண்ணுறது, இதே அரசு மருத்துவ தனியாரில் கிளினிக் வச்சுருப்பாங்க. அங்கே போனால் மட்டும் வர பேஷண்ட்டுக்கிட்ட அம்மா உங்களுக்கு இப்படி இருக்குது, இது இருக்குது, இதை செய்யணும், இந்த மாதிரிலாம் இருக்குது, இதெல்லாம் செஞ்சால் தான் இப்படி போகணும்னு தெளிவாக சொல்லுவாங்க. ஆனால் அரசு மருத்துவமனை நீங்கள் போனீங்கன்னா
சும்மா அப்படி சிஸ்டாஸ்கோப்பை வச்சு பார்த்துட்டு அவங்க என்ன ஏதுன்னு கூட சொல்லாம அங்கே பண்ணுவாங்க. இவங்க வழியில் கஷ்டப்படுறவங்க வந்து என்ன சஜஷன் கேட்கும்போது அதுக்கு உரிய பதிலே இருக்காது. அந்த மாதிரி தான் இப்போ நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி. அந்த அம்மாவே பேட்டி கொடுக்குறாங்க. எங்களை வந்து இங்கிலீஷில் வந்து தரக்குறையமாக திட்டுவார், என்ன எது இதை பண்ண மாட்டார். அதாவது இவங்க இதுக்கு முன்னால் எடுத்த ட்ரீட்மெண்ட்டை வச்சு வந்து அதை முறையாக பரிசீலனை பண்ணாமல் இவராக வந்து வேற ஒரு ட்ரீட்மெண்ட்டில் கொண்டு போயிட்டு அவங்களுக்கு இருந்த நோய் பாதிப்பு அதிகப்படுத்தி விட்டார். இப்போ அந்த தாயோட வேதனையை கஷ்டத்தை பொறுக்க முடியல, கண்கூடாக கூட இந்த பார்க்குற ஒரு மகன் அந்த தாயை வந்து போயிட்டு அவர்கிட்ட மருத்துவ பரிசோதனைக்கு போய் செக் பண்ணும் போது அவர் வந்து இஷ்டத்துக்கும் வந்து கண்டபடிக்கு தாயை திட்டும் போது இருந்த நோயை அதிகப்படுத்தி ஓட்டும் போது அதனால ஏற்பட்ட கோபத்தினால் நடந்தது. இது கோபம் வர்றது வந்து ஒரு வந்து இயல்பான ஒரு விஷயம், அது மனித விஷயம். இதை போயிட்டு அந்த கோபத்தை அந்த நிமிஷம் ஏற்பட்ட ஆத்திரத்தினால் நடக்கப்பட்ட ஒரு விஷயம் தானே ஒழிய நீங்கள் வந்து இப்போ அரசு மருத்துவத்தில் யார் தான் தட்டி கேட்கறது? அப்புறம் அரசு மருத்துவர்களை இன்னைக்கு வந்து அந்த பையன் வந்து கத்தியெல்லாம் குத்திட்டான் கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லும் போது எல்லா கட்சிகளும் வந்து அரசாங்கம் மருத்துவர்கள் போராட்டம் நடத்துறாங்கன்னா அப்போ அங்க நடைபெற குறைகளை யார் கேட்கறது? அங்க அரசு மருத்துவர்கள் அரசு ஊழியர்கள் வந்து சரியாக செயல்பட்டா மக்கள் ஏங்க சட்டத்தை கையில் எடுக்க போறான்? அவன் ஏங்க எதிர்ப்பு தெரிவிக்க போறான்? அவனுக்கு சரியான விஷயம் அங்க நடக்கும்போது அவன் வாழ்த்துட்டு தானே போவான் அந்த மருத்துவரை. ஒரு மருத்துவரை வேணும்னு போயிட்டு யாரும் கத்தியில குத்த வேண்டிய அவசியமே கிடையாது. இது நல்லா செய்யற ஒரு மருத்துவர் முறையா, அதாவது நீங்க வந்து குணப்படுத்துன்றது ரெண்டாவது விஷயம். ஆனா வர பேஷண்ட்டு ஏன்னா பிச்சைக்கார முறையா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு அசால்ட்டா அலட்சியமா திட்டி அது இல்லாம தகாத வார்த்தைகளை நீங்க திட்டும் போது பெத்த புள்ள வந்து சும்மா வேடிக்கை பார்ப்பான், அவனுக்கு கோபம் வரதானே செய்யும். சார் அதுக்கு தீர்வு வந்து என்னன்னா பதில் தாக்குதல்லாம் வந்து எப்படி சார்? அது வந்து ஒரு நோயாளிக்கு சிகிச்சை மேற்கொள்றாரு இந்த மருத்துவர், அவரை போய் வந்து கத்தியால குத்தி அப்போ அந்த சிகிச்சை பிரிவுல அவர் வந்து அனுமதிப்பட்டார். அப்போ அந்த மருத்துவர் வந்து நீங்க ஆயப்படுத்த அதுதான். அப்போ அந்த மருத்துவர் எந்த அளவுக்கு இவங்கள வந்து அவமானப்படுத்தி இருப்பார் சார்? அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குல்ல சார்? சார் புரிஞ்சுங்க, யாரை வந்து எத்தனை சாதாரண விஷயத்துக்கோ சாதாரண வார்த்தைக்கெல்லாம் வந்து சண்டை போடுறதோ கத்தியால குத்துறதோ இதெல்லாம் நடக்காது. அளவு மீறி போகும்போது தான் அதனால பாதிப்பு அதிகமாக ஏற்படும் போது தான் அவன் அந்த நிலைமைக்கு வரான். இதை மனித இயல்பு, புரியுங்களா? நாட்டில் எத்தனை குற்றம் குறைகள் நடக்குது, அதெல்லாம் வந்து நீங்கள் சைக்காலஜி பிரகாரம் பார்த்து அதுக்குள்ள பூர்வீக ஆரம்பம் எதை நோக்கி வருதுன்றது ஒரு விஷயம் இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் அந்த மாதிரி அடிப்படையில் ஏற்பட்டது தான். இப்போ ஒரு மருத்துவரை குத்திட்டா பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி போட்டு எல்லா மருத்துவரும் போராடுறாங்க. அவங்களுக்கான பாதுகாப்பு கேட்டு போராடுறது ஒரு நியாய விமர்சனம். ஆனா இப்போ ஒரு மருத்துவர் பாதிக்கப்படும் எல்லா மருத்துவரும் போராடுறீங்களே, அன்னைக்கு போராடுற அன்னைக்கு வந்து எத்தனை ஆயிரக்கணக்கான நோயாளிக்கு தமிழ்நாடு போல அவளின் அவசரப்படுத்தினுக்கிறான். அவனுக்கு நீங்க துரோகம் பண்றீங்களா எல்லா மருத்துவரும் சேர்ந்து? அவனுக்கு ட்ரீட்மெண்ட் யார் பார்க்குது? அங்க செய்ய மாட்டோம்னு போகும்போது நாங்க சிகிச்சை மேற்கொள்றப்ப எங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துறாங்க சார். நீங்க வந்து உதாரணத்துக்கு பாருங்க, எல்லா கட்சிகளும் எல்லாரும் அந்த பாதிக்கப்பட்ட மருத்துவம் தான் போய் பார்த்தாங்களே வெளிய, நீங்க வந்து இவருக்குரிய அந்த பையனுக்குரிய நியாயத்தை கேள்வி யாரும் கேட்கல. ஆனா மக்கள் என்ன சொன்னாங்க? சத்தியம் டிவி ஒரு சென்சஸ் எடுத்திருக்காங்க. அரசு மருத்துவருடைய தவறான செயல்பாடுகள் தான் மக்கள் இந்த மாதிரி கொதித்து எழுதுறாங்க. இது அந்த பையனுடைய தப்பு இல்லைன்னு மக்கள் தீர்ப்பளிச்சிருக்காங்க. சத்தியம் டிவி கிளீனா சென்சஸ் எடுத்தான், அதில் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியுங்க. அப்போ இதுல நீங்க வந்து ஏதோ ஒரு சில நூற்று பேர் வந்து சொல்றது சரியா, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் சொல்றது சரியா? அதனுடைய கோபத்தின் வெளிப்பாடு தான் இந்த தம்பி செஞ்சத வழிய மற்றபடி வந்து எதுக்கு தேவையில்லாம வேலையை வெற்றி இல்லாம ஒருத்தர் பையன் போயிட்டு ஒருத்தர் அவருக்கு தனிப்பட்ட கொடுக்கல் வாங்கல தகராறு இருக்கா, இல்ல வேற என்ன காழ்ப்புணர்ச்சி இருக்கா? அதான் என்ன சொல்ல வரீங்க? அதாவது வந்து அவர் கூடுதல் பணி சுமையில இருந்தனால மருத்துவர் வந்து இன்னைக்கு பேஸ்புக்ல எல்லாம் வருது சார், அந்த மருத்துவரை பத்தி கிளீனா எடுத்து போடுறாங்க. எனக்கு நேத்தே வந்துடுச்சு. அவர் வந்து திமுக கட்சியை குடும்பத்தை சேர்ந்த காவிரி மருத்துவமனையில ஒர்க் பண்ற ஒரு டாக்டரா. அவரு வந்து இங்க அரசு மருத்துவமனையில் டாக்டரா இருந்துக்கிட்டு சம்பளம் வாங்கிறதுக்காக குறைஞ்சபட்ச நேரத்தில் இங்க வந்து வேலை செஞ்சுட்டு இப்போ ஒரு நாள் பெரும்பகுதி வந்து காவிரி மருத்துவமனை தான் இருப்பாராம். எல்லா ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்ல நீங்க வந்துருக்கு அவரை பத்தி போட்டு. அப்போ அவரை பத்தி என்ன சொல்லுங்க? அப்போ அவர் அப்படி செய்யும் போது அப்போ மக்களுக்கு என்ன சேவை செஞ்சிருப்பாரு? அந்த கோபத்துடைய வெளிப்பாடு தான்.
நீங்க வந்து அந்த தம்பி செஞ்சதை வந்து சரியா தப்பான்னு சொல்ல முடியாம அது நியாயப்படுத்த கூடாதுனாலும் அந்த பையன் தம்பி மேல தப்பு கிடையாது. ஏன்னா அவன் தன் தாயை வந்து தான் கண்ணு முன்னாடியே அசிங்கப்படுத்துற ஒரு மருத்துவரை வந்து இருக்கிற நோயை அதிகப்படுத்திட்டு விட்டுட்டு போன ஒரு டாக்டரை வந்து வேற என்ன பண்ணுவான்? இதுக்கு என்ன தீர்வு? அது யாரு இதுல வந்து தீர்வு காணணும்? அரசும் சார், அரசு தரப்புல நோயாளிகள் மருத்துவர்கள் 2 பேரையும் வந்து ஒரு நல்லுறவு ஏற்படுத்த வேண்டியது யாரு? இது வந்து நம்ம அரசையும் இதுல குறை சொல்ல முடியாது. ஏன்னா அரசு வந்து அரசு ஊழியர்களும் செயல்பாடு தான் அங்க இருக்குது. அந்த செய்ய வேண்டிய அரசு ஊழியர்கள் தங்களை கடவுளா நினைச்சுக்கிறான். எல்லா நோயாளிக்கும் டாக்டர் தான் மருத்துவர் தான் கடவுள். புரியுங்களா? அதுல மாற்று கட்டளை, ஏன்னா அவன் தான் காப்பாத்துறான். ஆனா ஒரு நிகழ்வை வச்சு ஒட்டுமொத்தமா வந்து அரசு மருத்துவமனையில மருத்துவர்களை வேலை செய்யல அப்படின்னு ஒட்டுமொத்தமா குற்றச்சாட்டு என்பது ஏற்புடையது. நிறைய மருத்துவர்கள்லாம் பாத்தீங்கன்னா இரவு பகல் கண் முழித்து வேலை பார்க்கணும். உண்மை, உண்மை, அதையும் சொல்லுங்க. உண்மை, உண்மை. அது தவறே மட்டும் இல்ல, ஊழியர்கள், மருத்துவ பணியாளர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மை இரவு பகல் டே நைட். அதாவது சேவை மனப்பான்மை கொண்ட எத்தனையோ டாக்டர் எனக்கே தெரியும், நேரடி அவர்கள தொடர்பு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்களா அவர்கள் மட்டுமே இருக்கிற மருத்துவர்கள் வந்து தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. உண்மை, அதுல மாற்று கருத்தே கிடையாது. எனக்கு நெருங்கிய நண்பர்கள்லாம் இருக்காங்க அரசு மருத்துவமனை டாக்டர்கள். அவங்கெல்லாம் மிகப்பெரிய சேவை செஞ்சு கொண்டுறாங்க. அவங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய, அவர் சொல்ல போனா அவங்களாம் கடவுளின் தூதல் கூட சொல்லிக்கிறான். அந்த அளவுக்கு சேவை பண்ற மாதிரி இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இது ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி மருத்துவர்கள் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மருத்துவருடைய செயல்பாட்டில் வந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் வழிய ஒட்டுமொத்த அரசு மருத்துவர்கள் நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்களாம் வந்து எவ்வளோ பேர் 100 சேவை செய்ய. என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு, ஸ்டான்லி மருத்துவமனையில் இருக்கார். அவரெல்லாம் வந்து அந்த அளவுக்கு நோயாளிகளோட இறங்கி வந்து ஒர்க் பண்ணுறவர். அவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கடவுளாக கும்பிடப்பட வேண்டியவங்க. அந்த அளவுக்கு சேவை செய்யணும். அந்த அளவுக்கு அதை மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இந்த அரசு பெரும்பாலும் புரியுங்களா, அரசு மருத்துவமனை அரசு மருத்துவர்கள் தங்களை அலட்சிய போக்கத்தினால இந்த மாதிரி உண்மையா சேவை செய்யக்கூடிய டாக்டர்களுக்கும் சேர்த்து அவப்பெயர் தான் தேடி கொண்டு கொடுக்குறாங்களே வழிய இவங்க வந்து சரியா செயல்பட்டா இந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது. குற்றங்கள் எங்க உருவாகுது? சம்பந்தப்பட்ட நபர் வந்து அந்த அவர் செய்ய வேண்டிய செயலை கடமையை சரியாக செய்யாமல் போகிறதுனால தான் அதனால பாதிக்கப்படவர்களால் தான் உருவாக்கப்படுது இந்த குற்றமை ஒழிய நீங்க வந்து அவர் செஞ்சிருந்தா இவர் இந்த தம்பி வந்து இதை செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா காவிரி மருத்துவமனையில வேலை செய்யற அரசு ஆளுங்கட்சியோட குடும்பத்தை மருத்துவமனை வேலை செய்யற அந்த ஆணவ போக்குனால்தான் அந்த அரசு மருத்துவர் நடந்திருக்காரு. புரியுங்களா? மற்ற எந்த டாக்டர் நடந்திருக்காங்களா? இன்னைக்கு நம்ம போய் சொல்ல எல்லாத்தையும் வெளியே வந்துடுச்சு. அவர் காவிரி மருத்துவ ஒர்க் பண்றாரு, இங்க இந்த மாதிரி பித்தலாட்டம் பண்ணி உட்காந்துக்கிறார், சம்பளம் வாங்குறதுக்காக கொஞ்சம் நேரம் பண்ணுவாரு அப்படின்னும் போது அப்ப அதோடைய அவருடைய ஆணவ போக்குனது அரசு வந்து இந்த சம்பவத்தை முழு பின்னணி அதையும் விசாரிக்கிறது நடவடிக்கை எடுத்து மேற்கொண்டு பண்ண வராங்க. அதாவது அது நம்ம சொல்ல முடியாது. இப்ப இது தனிப்பட்ட ஒரு நபரால் நடப்பட்ட குற்றம். இதை வந்து அரசை வந்து பொறுப்பாக்க முடியாது. புரியுங்களா? அரசு வந்து எல்லாத்துக்கும் பொறுப்பாக்கணும், அது முட்டாள்தனம். இது தனிப்பட்ட மனிதர்களால் நடைபெற்ற ஒரு குற்றம். இது வந்து அரசுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனா இப்படி நடந்து விட்டு இதுக்கப்புறம் என்ன செய்யணுமோ அதை அரசு செய்யணும். அது செய்யணும். நம்ம மக்களும் எதிர்பார்க்கணும், நம்மளும் எதிர்பார்க்குறோம். மக்கள் வந்து எடப்பாடியார் ஆட்சியில் கொரோனா பாதிக்கப்பட்டது. அப்போது மருத்துவத்துறை அமைச்சராக விஜயபாஸ்கர் இருந்தார். அவருடைய செயல்பாடு வந்து நாட்டு மக்களால் போற்றப்பட்டது. அதிமுக எடப்பாடியார் ஆட்சியை மக்களால் போற்றப்பட்டது. ஏன்னா அந்த அளவுக்கு சேவை மனப்பான்மையோடு செஞ்சாங்க. மக்களை எப்படியாவது காப்பாற்றணும் போராடினாங்க அதிமுக ஆட்சியில். இன்னைக்கு வந்து இப்போ இருக்கிற மருத்துவ அமைச்சர் வந்து அவர் வந்து முதல் மருத்துவரே கிடையாது, இருந்தாலும் அவர் அமைச்சராக இருக்காரு. இருந்தாலும் அவரும் விசிட் பண்றாரு, போறாரு, அப்பப்போ பட்டு செய்ய வேண்டிய காலையில வந்து நடைபயிற்சி ஆய்வு பண்ணாலும் அது ஆய்வு பண்ணது சரியாகி விட்டதா, ஏன் இங்கெல்லாம் நடக்குது
அதெல்லாம் நடக்காம என்ன நடவடிக்கை எடுங்க? நீங்க திடீர்னு ஒரு கிராமத்துல ஒரு ஊர்ல போயிட்டு ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் செக் பண்ணிட்டு வர்றது வந்து பெரிய விஷயம். பெரிய ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கணும். பெரிய ஹாஸ்பிட்டல்ல வந்து மிகப்பெரிய கட்டமைப்பு வருது. அதை எல்லாத்தையும் அட்மினிஸ்ட்ரேட் பண்றதுக்கு மக்கள்கிட்ட குறை கேட்கணும். நீங்க சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நான் செஞ்சேன், அங்க வந்து என்ன பண்ண போறாங்க, 50 பேர் 20 பேர் 10 பேர் தான் இருப்பாங்க சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ல. அங்க போயிட்டு வந்து நம்ம கோரிக்கை என்னமான்னு கேட்டா, ஜிஹெச் மாதிரி பெரும் ஹாஸ்பிட்டல்ல போனீங்க, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் ஒரு நாளைக்கு வரான். அங்க போய் நின்றுக்கிட்டு நீங்க கோரிக்கை மக்களுடைய குறைய கேட்கணும். அங்க கேட்கும் போது அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றது தெரியும். அதெல்லாம் வந்து இப்போ சுப்பிரமணியம் பண்றாருன்னா பண்றதே கிடையாது. அவர் பண்றதுலாம் சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் இது. கிராமங்கள்ல சின்ன சின்ன நகரங்களில் போயிட்டு பண்றது, திடீர்னு போயிட்டு ஆர்வஸ் பண்றதுலாம் அது வந்து என்ன முதல்வன் படம் பப்ளிசிட்டி தர்ற மாதிரி தான் இருக்கு. இந்த நிகழ்வு நடந்தது வந்து அவர் தொகுதிக்கு உட்பட்ட மக்களுக்கு உண்மையிலே சர்வீஸ் செய்யணும், சேவை பண்ணணும், அரசு மருத்துவமனை மக்களுக்கு முழுமையாக உபயோகப்படணும், பயன்படுத்தணும், அதெல்லாம் மக்கள் குணமாக்கணும் அப்படின்ற எண்ணத்துல செயல்படல. சார் சென்னை மாநகர மேயர் வந்து நிறைய வந்து மக்களுடைய பணிகளை வந்து செஞ்சு வர்றா சார். நான் அரசு மருத்துவமனை மருத்துவத்துறை அமைச்சரான்ற அடிப்படையில் தான் பேசணும் ஒழிய நான் சென்னை மாநகரத்தை பத்தி பேசல. இல்ல மாநகர மேயரா வந்து நிறைய செஞ்சிருக்காரு. அதன் அடிப்படையில் வந்து இதையும் செஞ்சுட்டு தான் இருக்காரு. இப்போ அவர் மருத்துவத்துறை அமைச்சர், புரியுங்களா? அதை தான் செய்யணும். அவர் வந்து பெரிய அரசு மருத்துவமனைகளில் தான் நீங்கள் ஆயிரக்கணக்கான லட்சம் ஒரு நாளைக்கு வரான். அங்கே போய் நின்னா தான் நீங்கள் அங்கே இருக்க நடக்கிற தவறுகள் எல்லாம் தெரிய வரும். புரியுங்களா? மக்கள் வந்து எந்த ஒரு டெஸ்ட் எடுக்கணும் எப்படி அல்லாடுறாங்க, அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் வாங்குறதுக்கு எவ்வளோ அல்லாடுறாங்கன்றதெல்லாம் அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன் இவ்வளோ கஷ்டம் நடக்குது? இதெல்லாம் வந்து ஒரு நோயாளி ஒருத்தன் போகிறான், அவன் டெஸ்ட் எடுத்தால் உடனே ரிப்போர்ட் வந்தால் தான் டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை வந்து 3 நாள் 5 நாள் ஆகணும்னா அப்போ அது வரைக்கும் நோயில் அவஸ்தைப்படணும் போல. டாக்டர் சொன்னால் ரிப்போர்ட் வந்தால் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும் அவன் சொல்லுவான். ஸோ இதெல்லாம் குறைகள் இருக்குல்ல. இந்த குறைகள்லாம் வந்து நீங்கள் வந்து சரி பண்றது வேண்டிய அமைச்சருடைய கடமை அது. அது அப்போ அவருடைய அதானே அவருடைய பணிவு. அவர் போய் ஒவ்வொரு பெரிய மருத்துவமனை உட்காந்து செக் பண்ணணும். அதுக்கு வேண்டிய நிர்வாக கமிட்டியை உருவாக்கணும். ஏன் இந்த தவறு நடக்குது, இந்த சைஸ் என்ன வேலைலாம் பண்ணலாம், இதெல்லாம் செய்யாம மக்கள் பாதிக்கப்பட்டுங்கிறாங்க. நீங்க அப்படி பார்த்து அந்த மாதிரி தான் ஒரு குறை. அதுக்காக ஒட்டுமொத்த ஏன் இப்போ கொரோனா பீரியட்ல வந்து மிகப்பெரிய சேவை செஞ்சாங்களே, இவ்வளவு காலம் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடக்கவே இல்லையே. ஒரு நோயாளி வந்து அரசு மருத்துவரை தாக்கின விவகாரம் இது வரைக்கும் நடக்கல. சின்ன சின்னதான் நடக்கும், ஏதோ வாய் தகார கை சண்டை அப்படிதான் ஏதோ ஒன்று எங்கேயோ ஒன்று நடக்க முடிய. இப்படிப்பட்ட ஒரு பெரிய நிகழ்வு நடக்குதுன்னா அதுக்கு முழு முதல் காரணம் அந்த அரசு மருத்துவர் தான் ஒழிய அந்த தம்பி மேல குற்றம் சொல்லக்கூடாது. நன்றி சார். நன்றி.